ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டிஃபன் சாம்பார். பாசிப்பருப்பு ஒரு டம்ளரு, தக்காளி 1, பச்சை மிளகா 2, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். முழுசாகவே போட்டுக்கலாம், அரியணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ 5 விசில் வச்சு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பருப்பை நல்லா கரண்டி அளவையும் நல்லா மசிச்சு விட்டு அதையும் நம்ம இதோட ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை ஊற்றிட்டு இதோட ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் திக்னஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன தாச்சியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதோட ஒரு 4 பல் பூண்டை உரித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள், சாம்பாரும் பச்சை வாசனை போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல், இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.